நீங்கள் டைட்டிலில் பார்த்தது உண்மைதான். மாருதியிலிருந்து விலகலை, தூக்கப்பட்டும். ஸோ நம்ம வந்து இங்கே எப்போ ஜாயின் பண்ணோம்னா ஜூலை 19, 2021. ஸோ அந்த பீரியடில் வந்து இங்கே ஒர்க் பண்ண ஹெச்ஆர் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு கம்பெனியில் செகண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணும் போது என் கூட ஒர்க் பண்ண பார்ட்னர், ஐ மீன் ஹெச்ஆர். ஸோ அதனால் அவர் இங்கே சொன்னதுனால தான் இங்கே வரவே அங்கே வந்து நான் ஜாயின் பண்ணேன். ஸோ அப்போத்துலேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை ஒர்க் ரிலேட்டடாக பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் போகும்போது எல்லோரும் அவங்க பெஸ்ட்டு கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நான் கொடுத்துட்ருந்தேன். ஸோ இதில் எங்கேருந்து இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நான் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தான். ஸோ இந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் வெக்கேஷன் இருந்தேன். ஐ மீன் தமிழ்நாடுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்தியா லெவலுக்கு மூவ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைம் நான் 2019-20 நான் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கேற்ற ஒர்க்கை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மோஸ்ட் ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரியும், ட்ராவலில் இருக்கும்போது அதுக்கான லீவ் டைம் அதிகமாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் ஒர்க் இருக்கும். ஸோ ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கும், அதனால் அவங்க பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, அதனால் அவங்க போயிருப்பாங்க. பட் நான் ஆட்டோமொபைல் ஃபீல்டுங்கிறதுனால எனக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸோ மாறிட்டே இருக்கும்போது இவங்க சொன்னாங்க, நான் ஃபஸ்ட்டு நான் ஹெச்ஆர்கிட்ட ஃப்ரெண்டுங்கிறதுனால எனக்கு வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஒர்க் வேணும், அந்த மாதிரி இருந்தால் மட்டும் சொல்லு, இல்லைன்னா நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொடுத்த டார்கெட் வந்து டார்கெட் வந்து கம்மி கம்பேர் டு ஃப்ரீடம். 30-40% தான் இருக்கும். ஃப்ரீடம் தான் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு, ப்ரெஷர்லாம் கிடையாது. அதனால் எனக்கு அங்கே பீஸ்ஃபுல்லாகவும் ப்ளசண்ட்டாகவும் இருந்தது. என்னோடய பெஸ்ட்டு கொடுத்தேன். பார்க்குறத விட அதிகமாகவே பார்த்தேன் மந்த் எண்டில். அண்ட் டார்கெட்டுமே எனக்கு அதிகம் நார்மலாக இருக்கிறத விட. ஸோ இது ஸ்மூத்தாக போயிட்டுருக்கனால நான் இப்போ ஆல்ரெடி நம்ம இருக்க மாதிரி ஒரு 6 மந்த்தோ இல்லை 1 இயரோ ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு 3 வீக்ஸோ 2 வீக்ஸோ நம்ம வெக்கேஷன் கிளம்பிடுவேன். இதில் வந்து எனக்கு ஆப்சென்ட்டு தான் விழுகும், ப்ரெசென்ட் விழுகாது. ஈவன் நான் வந்து அதுக்கு முன்னாடியே நான் லீவெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த 20 டேஸ்க்கு நான் வச்சுருந்தாலுமே எனக்கு ஆப்சென்ட் தான் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நினச்சி பாருங்கள், 30 டேஸில் ஒரு 10 டேஸ் லீவுனா 20 டேஸ் லீவுனா அப்போ 10 டேஸ் சேலரி தான் வரும், அப்போ 5000 தான் வரும். பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. இத்தனைக்கும் நாங்கள் இருந்தப்போ எனக்கு கீழே இருந்தவங்களுக்கு நான் ட்ரைனிங் இருந்தவங்களும் சரி சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா 2023 ஸ்டார்டிங் 1ஆம் தேதி தான். ஈவன் நாங்கள் எல்லோரையும் கன்சல்ட் பண்ணுறதை நம்ம இந்த சேனலே ஸ்டார்ட் பண்ணோம். எதனாலனா நம்ம சொல்கிற விஷயம் ஒருத்தருக்கு கட் அண்ட் ஷார்ட்டாகவும் இருக்கணும், ரொம்ப இழுக்கவும் கூடாது. ஏன்னா இப்போது நம்மளுக்கு இருக்கிற டைம் குறைவாக இருக்குது. ஸோ அதில் வந்து நான் ஒரு 1 மினிட் ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி இருந்தால் போதும், அதுக்குள்ளே நம்ம என்ன சொல்ல வரமா சொல்லிடணுங்கிற மாதிரி தான் இது ஆரம்பிச்சது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். சின்ன ஒரு செலுத்து இல்லையா, ஸோ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஷார்ட்லேயே முடிச்சிட்டேன். ஸோ அது வந்து ஓரளவுக்கு போச்சு, பெரிய சேஞ்சஸ் எதுவும் ஆன மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஃபியூ இயர்ஸ் ஆகாத ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் வரும்போது நம்மளுக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் எனக்கு பார்ஷியாலிட்டி இல்லை. ஆனால் என்னை சுற்றி ஹேட்டர்ஸ் இருந்தாங்கன்னு எனக்கு நான் கண்டிப்பாக நான் உணர்ந்தேன். ஏன்னா இந்த மாதிரி ட்ரிப் போகும்போதெலாம் எனக்கு அப்போ இருந்தது வந்து, அவரை ஓப்பனாக சொல்கிறேன், அவர் இருந்ததுனால தான் எனக்கு இத்தனை வருஷம் அங்கே ஒர்க் பண்ணுன்றதுன்னு என்ன சொல்லலாம். வேறு யாரும் இல்லை, பவுல்ராஜ் மேனேஜர் சார் தான். ஸோ உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ அவர் இருந்த பீரியட்லலாம் நான் எப்படி சொல்கிறேன், நான் இருந்தப்போ என்னோடய பெஸ்ட்டை கொடுத்துருவேன். அவரே சொல்லுவார், இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி இப்போ ஃப்ரீ ஆகிட்டு வா. அதனால் அவர் எதுவும் சொல்லாதப்போ எனக்கு எதுவும் இல்லை. ஸோ எனக்கும் ஒரு ப்ளசண்ட்டாக இருந்தது. ஸோ அவர் வந்து ரீசெண்ட் மந்த்ஸில் மாற்றிட்டாங்க. அதுவே எனக்கு பெரிய இம்பேக்ட் ஆச்சு. ஈவன் ஒரு ஃபேக்ட் என்னென்னா, என்னை தூக்கும் போது என்னோடய சூப்பர்வைசர் சேர்த்து தூக்கிட்டாங்க. அதோட ரீசன் நான் அப்புறம் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு என்னோட சொல்லிடுறேன். அந்த மாதிரி இருந்தப்போ எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் டே பை டே ஆகும்போது கூட வேலை செய்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட்டு கம்மி, எனக்கு மட்டும் 3.25 லட்சம் 3 லட்சம் டார்கெட் பண்ணணும். அப்போனா நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள், ஒரு நாளைக்கு நான் ஒரு 25,000 ரூபாய்க்கு வேலை செய்யணும். மினிமம் 8 வண்டி 10 வரையுமே உங்களுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணணும், இந்த மாதிரி வருதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ அப்போ எனக்கு வந்து நான் 28 டேஸ் 29 டேஸ் போடணும். அப்போ லீவ் இல்லாமல் இருந்தால் தான் நான் அதை அச்சீவ் பண்ண முடியும். அப்படியே நான் அதை பண்ணாலுமே எனக்கு அது இன்சென்டிவ் வருமானு தெரில. ஸோ என்னோடய சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் 13லேருந்து அது 15 வரைக்கும் இருந்துச்சு 3 இயர்ஸில். அதில் வந்து கைக்கு பிடிச்சது போக 13 தான் வரும். ஸோ இது ஒரு 3 வந்தால் 16. இதுலேருந்து 16ல் பெட்ரோலுக்கு 3 போயிடும், ஃபேமிலிக்கு 12 போயிடும், 1 or 2 தான் நிற்கும். இந்த 2 வச்சு தான் 6 மந்த்து 6 to 12 அப்படி 12,000 அப்படி கொஞ்சம் சேர்த்து வச்சு ட்ரிப்பில் போகிறது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகி போச்சுன்னா, அங்கே இருக்கிற அட்வைசரு, அவர் பேர் நான் மென்ஷன் பண்ணல, அவரே வந்து இப்போ எதை எடுத்தாலும் ஏதாவது ஒன்று பிரச்சனை ஆச்சுன்னா, உனக்கு என்ன, நீ வந்து ட்ரிப் வர ஜாலியாக இருக்க அப்படிங்கிறாரு.
கக்கு என்ன கக்கா கக்கிருப்பா கக்கீரு ரொம்ப நல்லது கக்கறதுனா கக்கீரணும் எதடா கக்க சொல்றா என்னடா கக்க சொல்ற கக்க சொல்ற கக்கியாச்சா என்ன வன்மோ அப்படியே வயித்தெரிச்சல்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் அவர் இருக்கார். சீரியஸ்லி இப்போ போகும்போது கூட ஒரு சம்பவம் பண்ணார். அதனால தான் இந்த மாதிரி இருக்காங்களா இல்லை இனிமேல் இந்த இடத்துல இந்த மாதிரி பக்கமே போகக்கூடாதுன்ற முடிவில் நான் இருந்தேன். ரீசன் மெயினாக அதுவும் ஒரு ப்ரெஷர் தான். அண்டு இது எப்படி நோட்டீஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னா மேலே வந்து நம்ம பெருசாக எதுவும் ஒரு எத்தனை என்னோடய ரீல்ஸ்லாம் பார்த்தாலே தெரியும். ஒரு 10 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி தான் நான் எடுப்பேன். ஈவன் என்னோடய வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் அவ்வளோக்குள்ளே தான் மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் நான் எடுத்திருப்பேன். ஸோ கட் அண்ட் ஷார்ட்டாக நான் சொல்லி முடிச்சிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தேன். அதில் ஒரு வீடியோ வந்து அவங்களுக்கு எதில் போட்டாச்சுன்னு தெரியல, நான் எதுவுமே காட்ட கிடையாது. இப்போ ஒரு டீலரில் வந்து என்ன எக்யூப்மெண்ட் இருக்குன்னே தெரியலன்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன உங்கள் கார் எப்படி எடிட் பண்ணுறாங்கன்னு தெரியும். அதை நான் சொன்னது வந்து தப்பாமல் காமிச்சிட்டேன்னாமா அந்த ஒரு 10 செகண்ட் எடுத்தது வந்து தப்புன்னு சொல்லி வார்னிங் கூட இல்லாமல் தூக்குனாங்க. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் டைம் வந்து 9 to 5:30னா 5:30க்கு விடணும். டெய்லி 7 o'clock 7:30 8 o'clockலாம் விடுறீங்க. இதெல்லாம் நாங்கள் கேட்காம ஃப்ரீ ஓட்டிலாம் கிடையாது. நாங்கள் ஒர்க் பண்ணும் போது நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணோம்ல. இது ஒரு 2 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் எடுத்ததுனால இவங்களுக்கு அந்த என்ன பெரிய லாஸ் வந்துருப்போது. எப்படியும் நாங்கள் முடிச்சு கொடுத்துட்டு தானே வீட்டுக்கு போகிறோம். இது எனக்குன்னு சொல்ல வரல, எல்லா டெக்னீஷியன் எல்லா சூப்பர்வைசர் நாங்களாச்சும் 7:30க்கு போகிறோன்னா சூப்பர்வைசர் மேனேஜர் எல்லாமே நைட்டு ஃபுல்லாக ஈவன் வீட்டுக்கு போயிட்டு கூட கூப்பிட்றீங்க. ஸோ இதில் வந்து எனக்கு நான் ஒர்க் பண்ண ஸ்பேஸில் எனக்கு பெரிய பிரச்சனை எதுவும் தெரியல. ஆனால் இதில் யார் பிரச்சனை பண்ணான்றதுக்குன்னு தெரில. ஆனால் நான் இந்த பிரச்சனை ஆகும்போது என்னை தனியாக கூப்பிடும் போது உள்ளே கூப்பிட்டு காட்டுறாங்க, இந்த மாதிரி உன்னை பற்றி தான் பேசுகிறாங்க, யார் இந்த பையன் அப்படின்னு காட்ட சொல்கிறாங்க அப்படின்றாங்க. சரி, நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் ஒரு நியாயம் இருக்குது. நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டே குவாலிட்டி இல்லாத ப்ராடக்ட்டு, இதெல்லாம் நான் என்ன சொல்லிட்டா இருக்கேன். இல்லை நீங்கள் கூட தான் வாஷிங்லேயே வச்சு வெளியே அனுப்பிச்சிட்றாங்க, அதெல்லாம் நம்ம என்ன பேசிகிட்டா இருக்கோம். ஸோ நான் வந்து என்னோடய மோட்டிவ் வேறு. ஸோ அப்படி இருந்திருந்தால் வார்னிங் எதாவது கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா எதாவது சஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம். டைரெக்டாக இப்படி தூக்குனது எனக்கு நிஜமாகவே ஹர்ட் ஆச்சு. அடுத்து வந்து இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு, சரி ஓகே நம்ம ட்ராவல் இந்த செகண்ட் தேர்டெல்லாம் போகும்போதே எனக்கு மோஸ்ட்லி புரிஞ்சிச்சு. ஓகே நம்மளை தூக்கிறதுக்கு ஏதோ பிளானை போட்டானுங்க, ஸ்கெட்சை போட்டானுங்க, கூட இருக்கிறவனே குழி பறக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டானுங்க. அப்படிங்கிறப்போ நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது நம்ம ஒரு ஸ்டேபிளான இடத்துல இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணிட்டேன். நான் இங்கே வந்து செகண்ட் பீரியடில் பண்ணும்போது ஒரு மாதிரி நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி எவ்வளோ தூரம் தான் போகுதுன்றதை பார்ப்போம்னு நினச்சேன். ஆனால் இந்த மாதிரி எண்டாக பார்க்கணும்னு நினைக்கல. அப்போ என்னாச்சுன்னா கடைசியில் தூக்கும் போது நான் ஒரு 20 to 23 அந்த மாதிரி இருந்தேன், ஆகஸ்ட் சம்திங். ஸோ அந்த 20 days சேலரியை வந்து கோவிந்தா கோவிந்தா போட்டானுங்க. கோவிந்தா கேட்டால் இப்போ வரும் அப்போ வரும் அப்படிங்கிறாங்க. அது 4 மாதம் ஆகிடுச்சு. நீங்களே சொல்லுங்கள் வருமானு எனக்கு தெரியல. திரும்பியும் கூப்பிட்ருக்கேன். ஸோ அதோட கால் ரெக்கார்ட் நான் போடுறேன். நான் வெங்கட் பேசுகிறேண்ணா. சொல்லுங்க. நான் சேலரி என்னென்னா 20 நாள் 4 மாதம் ஆச்சு. சேலரி தான் சொல்லிட்டேன் அன்னைக்கு உங்கள் அம்மா கிட்டே சொன்னேன். நான் கூப்பிட்டா என் ஃபோன்லேருந்து கூப்பிட்டா நீங்கள் எடுக்க மாட்டீங்களேண்ணே? உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டேன் அன்றைக்கே ஒரு நாள் சொன்னேன். என்னென்ன டெர்மினேட் பண்ணிக்கிறாங்க. டெர்மினேட் பண்ணுறதுனால சரி நம்ம கேட்க முடியாது, அவங்களாம் கொடுத்தாதான் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி தான் வாங்கணும். சண்டை போட்டுலாம் வாங்க முடியாது. நான் சொல்லிக்கிறேன், ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் பண்ண சொல்லி. அது கொஞ்சம் ஒன்று மறக்கட்டும். நான் இப்போ நான் இன்னைக்கு கூட இப்போ பேசுகிறேன். இல்லைண்ணா அது அன்றைக்கி அவங்க வார்னிங் தராங்கன்னு சரி ஏதாவது சொல்லியிருக்கலாம். உடனே முடிவே எடுக்காமல் கொடுத்துட்டாங்க. ஸோ அது யோசிச்சேன், சரி சேலரியாவது கொடுப்பாங்கன்னு பார்த்தேன். நீ பண்ணது பெரிய தப்பு. நான் என்னென்ன தப்பாக எதுவும் சொல்லலையே என்ன? நீ வீடியோ எடுத்தோம், அது வார்னிங் கொடுத்துருந்தா டெலீட் பண்ணியிருப்பேன்ண்ணே. போட்டுருக்குறோம். ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட் இன் வாட்ஸ்அப். இல்லைண்ணா டெலீட் பண்ணுங்க, வார்னிங்கு இல்லை சஸ்பெண்ட் அந்த மாதிரி எதாவது பண்ணியிருக்கலாம். எடுத்தோன்னு தூக்கினதுனால தான் நான் கேட்குறேன். ட்ரைனிங்கில் இருந்தால் பரவாயில்லண்ணா, கன்ஃபார்ம் ஆனதுனால தான் கேட்குறது. அதெல்லாம் வேற ஆள் பாரதிகாரம் பார்த்து அதை பெரிய லெவலில் சொல்லி அதெல்லாம் தானே பண்ணது. சரிண்ணா இப்போ வாட்ஸ்அப் நான் மெசேஜ் போட்டு நான் பண்ணி பார்க்குறேன். சரிண்ணா அதுக்கு மட்டும் கேட்டு சொல்லுண்ணா, சேலரிக்கு மட்டும். பண்ணிட்டேன். ஓகேண்ணா. ஸோ எல்லோரும் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என் சேனலில் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பெரிய லெவலில் இல்லை, என்ன இருக்கிறதே அந்த 2000 சப்ஸ்கிரைபர் தான். அதில் எத்தனை பேர் வியூ பண்ணுறாங்கிறத நீங்கள் ஒரு மிஞ்சி போனால் இந்த வீடியோஸில் தான் உங்களுக்கே தெரியும். ஒரு 200 பேர் 300 பேர் இவ்வளோ தான் இருக்கும் அதிகபட்சமாகவே. ஸோ இப்படி இருக்கிற நான் போய் என்னத்தை பப்ளிசிட்டி பண்ணிட்டேன்னு தெரில. ஸோ அது ஒன்று. அட் த எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன 3 ஆப்ஷன் தான் ஒன்று தோணுது. அதாவது அவங்க சைட்லேருந்து நான் சொல்கிறேன்.
ஃபஸ்ட்டு வந்து இதுக்கப்புறம் மேபி அவங்க ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக லீவ் இல்லாமல் தான் ஒர்க் பண்ணியிருக்கணும், வேறு எதாவது கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படி இல்லை இந்த ப்ராப்ளம் ஆகுதுன்னா கண்டிப்பாக ஓன் ஒர்க் ஷாப் வச்சுருக்கணும், அதுவும் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது, லீவ் இல்லாமலே என்னால் வேலை செய்ய முடியாது. அண்ட் 3வது வந்து சேலரி கிடையாது, ரிசைன் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மைண்ட் செட்டில் தான் இருந்துச்சு என்னோடய தேர்ட் பிளானில் தான் நான் இருந்தேன் செகண்ட் ட்ரிப்க்கு அப்புறம் இவங்க புதுசாக போனஸ் பாயிண்ட் மாதிரி கடைசியில் ஒரு டெர்மினேஷன் போட்டு அமுச்சிட்டாங்க. அது பண்ணதெல்லாம் எனக்கு தப்பே நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நான் பண்ணது ஒரு நெகட்டிவாக இருந்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பண்ண தப்பாக இருந்திருக்கும். பட் நான் அந்த மாதிரி பண்ண கிடையாது. இது மூலிமா 2-3 கஸ்டமர்ஸ்லாம் எடுத்து ஒர்க்குக்கும் நான் அலாட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எங்கள் பிரான்ச்லேருந்து யாருமே ஹைலைட் பண்ணல. அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆச்சு. ஆனால் இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னல ஒரு ப்ராப்ளம் பண்ணாருன்னு ஒரு அட்வைஸரு வன்மத்தை கக்கி தள்ளிட்டாரு. ஏதோ ஒரு வண்டி ப்ரீஸாக வந்து எங்கள் பிரான்ச்சில் ப்ராப்ளம் ஆகிருக்கு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கார்டை வந்து இன்றைக்கி ஈவினிங் கார் வந்திருக்குது, நைட்டே கார்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த கணக்கு காட்டுவாங்கள்ல அட் எண்ட் ஆஃப் த டே, கணக்கு காமிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஒரு ஆயில் சர்வீஸ்க்காக கூலண்ட் சர்வீஸ்க்காக வந்திருக்கு. காலையில் வந்து அது என்ன ஒர்க்குன்னு கரெக்டாக அந்த அட்வைஸர் அலாட் பண்ணாமல் வெறும் ஆயில் சர்வீஸ் பண்ணி நிறுத்தி கஸ்டமர் கொடுத்துட்டாங்க. கஸ்டமர் வந்து ஆல்ரெடி மெக்கானிக்காக இருந்ததுனால அவர் மறுபடியும் கொண்டு வந்து கேட்டிருக்காரு. இவங்க வந்து சரியாக ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணாமல் திரும்பியும் என்ன ஒர்க்குன்னே சொல்லாமல் திரும்பியும் கஸ்டமர் கொடுத்துருக்காரு. அப்போது அவர் கடுப்பாகி டிஎஸ் மாதிரி பிரச்சனை பண்ணி கம்ப்ளைண்ட் போட்டிருக்காரு. இது வேலை செஞ்சது இன்னொரு டெக்னீஷியன், பேரையும் நான் மென்ஷன் பண்ண விரும்பல. அவர் பேர் போடுறதுனால இப்போ டெர்மினேட்டர் நடுவில் வந்து வார்னிங் சம்திங் அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இவர் என்ன பண்ணிட்டார் அட்வைஸரு, இதுதான் வன்மோ, இதுதான் டைமுன்னு சொல்லி. ஏன்டா நாய் மாதிரி சிரிக்கிற? இன்னும் இங்க தான் இருக்கியா? மெட்ராஸ்ல கார்பெண்டர் வேலைக்கு போவேன்னு நினைச்சேன். சொல்லி அந்த வண்டியை என் பேரில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது ரெண்டுமே அவன் பண்ணதுனால சரி இவனை தூக்கிலாங்கிற மாதிரி ஆன் ஸ்பாட் முடிவே இல்லை. எனக்கும் அந்த டைமில் ஒர்க் பண்ண முடியல, நானும் வெளியே வந்துட்டேன். அது அடுத்த டேவே வந்துருச்சு மெசேஜில் எனக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா லைட்டர் பீரியடில் நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த மாதிரி பண்ணியிருக்காது. அதுக்கப்புறமா நான் போகும்போது சரி சிறப்பாக பண்ணிட்டீங்க, ஹாப்பியாக இருங்க நீங்கள் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ண மாட்டேன்டான்னு. பண்ணிட்டீங்க, குத்திட்டீங்க, இனி நீங்கள் சொன்னால் என்ன சொல்லுங்க. சரி அதுக்கப்புறமா எனக்கு வீட்டுக்கு வந்து ஒரு செகண்ட் மந்த் ஆகஸ்ட்டில் இருந்து செப்டம்பரில் வரும்போது என்ன சொல்கிறது, வேலை செய்கிற வரைக்கும் தான் கூட இருப்பாங்க, இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் யார்கிட்டையுமே எனக்கு தெரிஞ்சு பெருசாலாம் எப்படி சொல்கிறது டச்சப்பில் இருந்தது கிடையாது. ஸோ அதை கூட இருக்கலாம். ஸோ பெரிய கான்டாக்டில் சரி என்னாச்சு என்ன பண்ணுறேன்னு கூட யாரும் கேட்கல, அவங்க ஒர்க்கு போயிட்டாங்க. இதுதான் லைஃப். ஸோ இதை நான் ஸ்டார்டிங்லேருந்தே ஃபேஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஃபேஸ் பண்ணுறதுனால புது விஷயம் இல்லை, பட் என்னோடய ஒப்பீனியன் யாருமே அங்கே கேட்கல. கடைசியில் இதில் எனக்கு நிறைய விஷயம் சிங்க் ஆகுது. ஸோ அது சொல்ல வந்தேன். எப்படியோ இந்த விஷயம் ஒரு வேலையில் எண்டு வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. பட் யாரையும் இதில் மீன் பண்ணுறது கிடையாது. ஸோ நான் பண்ண தப்பை அவங்க குத்தி காட்டி தூக்கிட்டாங்க. அவங்க பண்ணுற தப்பை தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயம் அவங்க மூடி வச்சிருக்காங்க. நிறைய விஷயத்த நான் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் அவங்க பண்ணுறாங்கக்காக நான் சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் அங்கே நானும் தானே இருந்தேன். ஸோ அதை தெரிஞ்சுக்கணும். பட் அவங்க எதோ மறைக்கிறாங்க, அதனால தான் அவங்க வீடியோ எடுத்ததுனால இப்படி பேசுகிறாங்க. பட் அவங்களும் தான் ஒவ்வொரு கஸ்டமராக நீங்கள் எங்கே சர்வீஸ் விட்டாலும் சரி, எந்த டீலரில் விட்டாலும் சரி, மோஸ்ட்லி உங்கள் காரை உங்கள் விஷுவலைஸாக இருங்க. உங்கள் பில்லை நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள். ஓவர் பில் போடுவாங்க. உங்கள் ஒர்க்கு நீங்கள் என்னென்ன ஒர்க் சொன்னீங்களோ அதை பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிட்டு கார் எடுங்க. நான் எதையும் மீன் பண்ணி சொல்ல, ஆனால் விஷயம் இருக்குது, இதை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஆட்டோமொபைல் பற்றி நான் போடுவேன்னு தெரியல, எல்லா கடவுள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஸோ இது வரைக்கும் இந்த 1 இயரை கூட வந்துட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் இருக்குமான்னு தெரில. ஏன்னா ஒரு சேனலோட டைம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 5 to 6 இயர்ஸ் தான். ஆல்மோஸ்ட் நம்ம அதில் 1 இயர் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது, இல்லை நம்ம வீடியோ வருமா என்னன்னு தெரியல. எல்லாம் கடவுள் வச்சுருந்தான். ஸோ எல்லாருமே இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, பிடிச்சது பண்ணுங்கள். ஹேட்டர்ஸ் வன்மமாக இருக்கிறவங்ககிட்ட சேராமல் இருங்க. தேங்க்யூ.